அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை. ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, நண்பர்களே, மிக முக்கியமாக அம்மாக்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த பதிவு. பங்குனி அமாவாசை முடிந்து அடுத்த நாளிலிருந்து 9 நாட்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வசந்த நவராத்திரி வருகின்றது. லலிதா தேவியையும் கனகதாரா தேவியையும் மகாலட்சுமியையும் மிக சூட்சமமாக வணங்க வேண்டிய நன்னாட்கள்தான் இந்த 9 நாட்கள். சிவனுக்கு எவ்வாறு பங்குனியில் சிவராத்திரியை கொண்டாடுகிறோமோ அதுபோல் பங்குனியில் நாம் கொண்டாட வேண்டிய இன்னொரு ராத்திரி நவராத்திரிகள். ஆம், 9 விதமான சக்திகளான பெண் சக்திகளுக்கு வசந்த நவராத்திரியாக இந்த 9 நாட்கள் நாம் கொண்டாட வேண்டும். இந்த 9 நாள் நாம் என்ன செய்தால் நம் வீட்டில் வசந்தம் வரும் என்பதை எளிய வழிமுறையில் உங்களுக்கு நான் இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இதோட ப்ராசஸ் எல்லாம் கேட்டாவே இதெல்லாம் செய்வோமா, செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துக்கு போயிடுவீங்க. அதற்கு பதில் நாம் லலிதா சகஸ்கர நாமத்தை இந்த 9 நாளும் ஜபிப்பது, கனகதாரா சோஸ்திரத்தை இந்த 9 நாளும் ஜபிப்பது, லட்சுமி அஷ்டகத்தை இந்த 9 நாளும் ஜபிப்பது. இந்த மூன்றையுமே ஒவ்வொரு நாளும் 9 முறை அல்லது ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒரு நாள் 9 முறை. முதல் நாளில் நீங்கள் லலிதா சகஸ்கரம் ஆரம்பிச்சிங்கன்னா 2வது நாள் கனகதாரா சோஸ்திரம், 3வது நாள் லட்சுமி அஷ்டகம். இந்த மாதிரி 9 நாளும் இந்த 9 மந்திரத்தை உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை நெய் தீபமாக ஏற்றி ஏதோ ஒரு இனிப்பு விஷயத்தை வீட்டில் செஞ்சு நெய்வேத்தியம் வைத்து இந்த மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி ஆத்மார்த்தமாக வணங்குங்கள். கண்டிப்பாக பெண்கள் தலைக்கு குளித்து பட்டு சேரி கட்டி மங்களகரமாகத்தான் இந்த பூஜையை செய்ய வேண்டும். இந்த பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை வணங்கிவிட்டு உங்கள் குலதெய்வ மந்திரத்தை 48 முறை சொல்ல வேண்டும். ஓம், குலதெய்வத்தோட பெயர் நம. 9 இதை 48 முறை உங்கள் குலதெய்வ மந்திரத்தை சொன்னதுக்கு அடுத்தது 9 முறை நான் சொன்ன இந்த 3 மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை 9 முறை ஜபியுங்கள். அதற்கப்புறம் ஆத்மார்த்தமாக நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு அந்த பிரசாதத்தை கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை 9 நாளும் ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். 9வது நாள் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்லையோ அல்லது மகாலட்சுமி கோயிலுக்கோ சென்று ஆத்மார்த்தமாக மகாலட்சுமியை வணங்கிவிட்டு அங்கே உங்கள் பெயரில் குங்கும அர்ச்சனையை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் கணவர் கையில் கொடுத்து உச்சி திலகத்திலையும் நெற்றி பொட்டிலையும் தாலி கொடியிலையும் வைக்க சொல்லுங்க. ஸோ இதை எந்த வீட்டில் செய்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு வசந்தம் வந்தே தீரும். வசந்தம் என்றால் என்ன? செல்வம். வசந்தம் என்றால் என்ன? அன்பு. வசந்தம் என்றால் என்ன? ஆனந்தம். வசந்தம் என்றால் என்ன? ஆரோக்கியம். வசந்தம் என்றால் என்ன? சகல ஐஸ்வர்யங்களும். அந்த சகல ஐஸ்வர்யங்களும் நமது அக்ஷயம் டிவைன் சென்டர் அன்பர்களுக்கு உலகெங்கும் பரவட்டும், உலகெங்கும் கிடைக்கட்டும். இந்த 9 நாளும் ஆத்மார்த்தமாக அன்புடன் ஆனந்தத்துடன் மனதை அமைதிப்படுத்தி இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்கள். நிச்சயமாக வசந்த காலம் பிறக்கும். ஏன்னா இது முடிஞ்ச உடனே வரக்கூடியது தான் நம்மளோட சித்திரக்கனின்னு சொல்லக்கூடிய பொன்னான நாள். ஸோ இந்த 9 நாள் செய்யுங்க. அதற்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு வளர்வரையாகவும் வளங்கள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் நிச்சயமாக அமையும். இதை 9 நாள் செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, 9 நாளில் 3 நாளாவது உங்கள் வீட்டில் இதை செய்யுங்க. நிச்சயமாக அற்புதமான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சமும் நமது இயற்கையும் நமக்கு கொடுத்தே தீரும். இந்த 9 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் சித்திரை கனி அன்னைக்கு மகாலட்சுமி குபேர பூஜையை ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் செய்யுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரையில் மிக பிரம்மாண்டமான முறையில் மகாலட்சுமி குபேர பூஜையை நமது அக்ஷயன் டிவைன் சென்டர் சார்பாக ஏற்பாடு செய்து உள்ளோம். அதில் உங்களுக்கு மகாலட்சுமி குபேர பிரேஸ்லெட், மகாலட்சுமிக்கான சூட்சமமான ஒரு விளக்கு, மகாலட்சுமிக்கான சூட்சமமான தாயத்து போன்றவற்றைகளையும் தர இருக்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வசந்த நவராத்திரியை கொண்டாடுவோம். நம் வாழ்க்கையில் அனைத்தும் செயல்கூடட்டும்.
அனைத்தும் ஆனந்தமாக ஆகட்டும். இதை யார் வேணாலும் கடைபிடிக்கலாம். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். முயற்சித்து பாருங்கள். எந்த தேவை இருக்கோ அதை சங்கல்பம் செஞ்சுட்டு செய்யுங்க. எல்லாம் செயல்படட்டும். மறுபடியும் நாளை சந்திக்கலாம். இந்த மாதிரி ரகசியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அமுத்திடுங்க. அடிக்கடி அப்டேஷனில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நல்லதை நினைத்து, நல்லதை பேசி, நல்லதை செயல்படுத்தி நம் வாழ்க்கையில் நல்லதையே இருப்போம். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.